இப்போ நான் வந்து வெளியில வந்து சாப்பாடு கொடுக்கலான்னு வந்தேன். சரியான வெயில் அடிக்குது பாருங்கப்பா. என்ன வெயிலுங்கப்பா, ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த மாதிரி வீடு இல்லாமல் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து ரொம்ப மோசமான நிலைமை. ஸோ அதான் இப்போ சாப்பாடு கொடுக்கலான்னு வந்தேன். நான் எப்பவுமே ஆஃபீஸ் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஐசிஎஃப் கிட்ட நிறைய பேர் வந்து இந்த மாதிரி சாலையோரமாக உட்காந்துட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம இப்போ போய் சாப்பாடு கொடுக்க போகிறோம். ஸோ அவங்க இருந்தாங்கன்னா நம்ம போய் சாப்பாடு கொடுத்துடலாம். இப்போ நான் ஐசிஎஃப்பில் தான் இருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், எத்தனை பேர் இங்கே இந்த தெருவோரமாக உட்காந்துட்டு இருக்கான்னு பாருங்கள். பாருங்கள் இங்கே பாருங்கள் எத்தனை பேர் வந்து உட்காந்துட்டு இருக்காங்கன்னு. இப்போ என்கிட்ட வந்து சாப்பாடு நான் வர வழியிலே வந்து கொடுத்துட்டேன். சாப்பாடு வேறு கம்மியாக தான் இருக்குது. சாப்பிட்டீங்களா நீங்கள்? கம்மியாக தான் இருக்குது சாப்பாடு. உங்களுக்கு ஐயா அவர் கொடுத்துருங்க, அவர் கொடுத்துருங்க. இல்லை சாப்பாடு அவ்வளோதான் இருக்குது, அவர் கொடுத்துருங்க நீங்கள் சாப்பாடு. அவ்வளோதான் இருக்குது. அப்படியா, உங்களுக்கு வேணாமா ஐயா? சரி. உடம்பு சரியில்லையா? ஏன் என்னாச்சு? கேஸா? ஏன் ஹாஸ்பிட்டலில் காமிக்க வேண்டியதானே? கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு பார்க்க வேண்டியதானே? நான் வந்து ஒரு 4-5 பேர் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 பேர்கிட்ட இருப்பாங்கன்னு நினைக்கிறேன்.